எந்த ஒரு சினிமா பின்னணியும் இல்லாமல் சினிமாவிற்குள் நுழைந்து தன் நடிப்பாலும் உழைப்பாலும் பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் மனதில் குடியிருப்பவர் தல அஜித் குமார். சென்னை அசன் மெமோரியல் பள்ளியில் படிக்கும் போதே பைக்குகள் என்றால் தீராத காதல். பள்ளி வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு பகுதி நேர பைக் மெக்கானிக்காக பணிபுரிந்தார் அஜித் குமார். 1990 110 cc மோட்டார் பைக் பிரிவுக்கான இந்தியன் சேனல் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டார் அஜித் குமார். அப்போது அவருக்கு வயது 19. அதன் பின்னர் ஈரோட்டில் துணிகள் ஏற்றுமதி செய்தார் அஜித் குமார். இதற்காக தனியாக ஒரு ஏஜென்சி ஒன்றை நடத்தி வந்தார். ஏற்றுமதி தொழிலில் இருந்த அஜித் குமார் தனது நண்பர்களின் ஆலோசனைப்படி கூடுதல் வருமானத்திற்கு மாடலிங் செய்ய தொடங்கினார். இத்தனையும் அவர் செய்தது அவரது 21 வயதிற்குள். மாடலிங் அவரது சினிமா பிரவேசத்திற்கு அடிக்கல் ஆனது. பிரேம புஸ்தகம் என்ற தெலுங்கு படம் தான் அவரது முதல் சினிமா. இரண்டாவது படம் தான் தமிழில் வந்த அமராவதி, ஆசை, காதல் கோட்டை போன்ற பெரும் வெற்றி படங்கள் மூலமாக ஒரு காதல் நாயகனாக உருவான அஜித் குமார் வாலி மூலமாக தான் ஒரு பெரிய சிறந்த நடிகர் என்று நிரூபித்தார். தீனா அஜித்தை தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு முன்னணி நடிகர் ஆக்கியது. ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது அஜித்தின் சினிமா மறுபக்கம். இடையே ஒரு விபத்தில் பாதிக்கப்பட்டது காரணமாக அவரால் சினிமாவில் முழு கவனம் செலுத்த முடியாதது ஒரு காரணம். அதன் பின்னர் ரஜினி அவர்களின் ஆசையோடு பில்லாவில் மீண்டும் எழுச்சி பெற்ற அஜித்துக்கு அதன் பின் வந்த ஏகன் அசல் என்று ஒரு சிறு சறுக்கல் ஏற்பட்டது. அஜித் தற்சமயம் நடித்து வரும் 57வது படம் அதிக எதிர்பார்ப்புக்குள் உள்ள படமாக பேசப்பட்டு வருகிறது. 2003 ஆசிய அளவிலான BMW சாம்பியன்ஷிப் போட்டி கார் பந்தயத்தில் கலந்து கொண்டு 4ஆம் இடத்தை பிடித்தார் அஜித் குமார். தல அஜித் குமாருக்கு சகல சமையலும் அத்துப்பிடி. பில்லா படப்பிடிப்பு மலேசியாவில் நடந்த போது யூனிட்காரர்களுக்கு ஒரு நாள் இவரே சமைத்து பரிமாறியும் இருக்கிறார். எனது படங்களுக்கு ரசிகர்கள் தரும் வரவேற்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் இதற்கு நான் தகுதியானவன் தானா என நானே யோசிக்கிறேன் என்கின்றார் அஜித் குமார். அந்த தன்னடக்கம் தான் தல சினிமா என்கின்ற முகம் கடந்து நிஜ வாழ்விலும் ஒரு ஹீரோவாக வாழ்கிறார் தல அஜித் குமார். தொடர்ந்து செய்திகளை காண கீழுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.